ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஃபேக்ட்ரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி. இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 சிலபஸில் யூனிட் நம்பர் 6 இந்தியன் எக்கானமி கீழே இருக்குது. வாங்க கிளாஸ்குள்ளே போகலாம். இந்தியன் எக்கானமி தான் வேர்ல்ட்லே 7th லார்ஜஸ்ட் எக்கானமி. இந்தியாவுடைய ஆவரேஜ் க்ரோத் ரேட் 7% இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. அடுத்து பார்க்கலாம். ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி. இந்தியன் எக்கானமியோடைய ஸ்ட்ரென்த்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். நம்பர் 1, இந்தியா ஹேஸ் அ மிக்ஸ்டு எக்கனாமி. மிக்ஸ்டு எக்கனாமிக்கான எக்ஸாம்பிளாக நம்ம இந்தியன் எக்கானமியை சொல்லலாம். இது ஏன்னா இந்தியன் எக்கானமியில் பப்ளிக் செக்டார் அண்ட் ப்ரைவேட் செக்டார் ரெண்டுமே சேர்ந்து இணக்கமாக செயல்படுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டல்ஸ் எடுத்துக்கலாம். இந்தியாவில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்குது, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்திங்கன்னா பீப்புளுடைய வெல்ஃபேருக்காக இருக்கும். நம்ம கவர்மெண்ட்டால் இந்தியாவில் இருக்க பாப்புலேஷனுக்கு எல்லாருக்குமே மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க முடியாது. அதனால் அவங்க பேர்டனை குறைக்கிறதுக்கு ப்ரைவேட் செக்டாருக்கும் ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ண அனுமதி அளிச்சிருப்பாங்க. இதனால் என்ன ஆகும்னா எல்லாருக்கும் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தா மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் கவர்மெண்ட்டுக்கும் பேர்டன் குறைஞ்சிருக்கும். இதே மாதிரி நம்ம ஸ்கூல்ஸையும் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸ்கூல்ஸில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸும் இருக்குது, ப்ரைவேட் ஸ்கூல்ஸும் இருக்கும். 1991 லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷனுக்கு அப்புறமா நிறைய இண்டஸ்ட்ரீஸுக்கு கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க ப்ரொடக்ஷனுக்காக. இதனால் காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகி ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகும் ப்ரைவேட் செக்டார்ஸ்குள்ளே. அதனால் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் மூலயமா நிறைய ரெவன்யூவும் கிடைக்கும். அடுத்து பார்க்கலாம். நம்பர் 2, அக்ரிகல்ச்சர் பிளேஸ் தி கீ ரோல். அரௌண்ட் 60% ஆஃப் பீப்புளுக்கு அக்ரிகல்ச்சரை நம்பி தான் அவங்க வாழ்வாதாரமே இருக்குது. இந்தியாவில் இருக்க டோட்டல் ஜிடிபியில் 17% ஆஃப் ஜிடிபி அக்ரிகல்ச்சர் செக்டார்லேருந்து தான் வருது. க்ரீன் ரெவல்யூஷன் அண்ட் இன்வென்ஷன்ஸ் இன் பயோடெக்னாலஜியால் நம்ம அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் சர்ப்ளஸாகவும் செல்ஃப் சஃபிஷியண்ட்டாகவும் இருக்குது. நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் லைக் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ்னால் நம்மளுக்கு அதிகமாக ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கிடைக்குது. அடுத்தது பார்க்கலாம். நம்பர் 3, an emerging market. வேர்ல்டில் இருக்க மற்ற கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுடைய ஜிடிபி க்ரோத் ரேட் ஸ்டேபிளாக இருக்கும். இதனால் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலயமா இந்தியாவுக்குள்ளே நிறைய ஃபாரின் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது. இதனால்தான் இந்தியாவை எமர்ஜிங் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்க்கலாம். நம்பர் 4, எமர்ஜிங் எக்கனாமி. வேர்ல்டில் இருக்க கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது நாமினல் ஜிடிபியில் இந்தியா 7th பொசிஷன்லேயும் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில் 3rd பொசிஷனும் வகிக்குது. இந்தியாவுடைய ரேப்பிட் எக்கனாமிக் க்ரோத்தை பார்த்துட்டு G20 ஆர்கனைசேஷனில் இந்தியாவுக்கு மெம்பர்ஷிப் கொடுத்துருக்காங்க. G20 இருக்க மெம்பர் கண்ட்ரீஸ்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, சைனா, யூரோப்பியன் யூனியன், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இந்தியா, இந்தோனேஷியா, இட்டாலி, ஜப்பான், மெக்சிகோ, ரஷ்யா, சவுதி அரேபியா, சவுத் ஆஃப்ரிக்கா, சவுத் கொரியா, டர்க்கி, யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ். அடுத்தது பார்க்கலாம். நம்பர் 5, ஃபாஸ்ட் க்ரோயிங் எக்கனாமி. 2016-17 இயரில் வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமியாக இந்தியா எமர்ஜ் ஆச்சு. இது ஏன்னா இந்தியாவுடைய க்ரோத் ரேட் 7.1% இன் ஜிடிபி இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா சைனாவுடைய க்ரோத் ரேட்டுக்கு அடுத்தபடியாக இருக்குது. அடுத்தது பார்க்கலாம். நம்பர் 6, ஃபாஸ்ட் க்ரோயிங் சர்வீஸ் செக்டார். இந்தியாவோட ஜிடிபியில் சர்வீஸ் செக்டார் தான் அதிக பங்கு வகிக்குது. நம்ம சர்வீஸ் செக்டாரில் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் பிபிஓஸ். நம்ம சர்வீஸ் செக்டார்னால தான் இந்தியன் எக்கனாமி ஸ்டேபிளாகவும் க்ரோத் ரேட் இன்க்ரீஸும் ஆகுது. அடுத்தது பார்க்கலாம்.
நம்பர் 7 லார்ஜ் டொமஸ்டிக் கன்சம்ஷன். எக்கனாமிக் growth ரேட் அதிகமாக இருக்கிறதுனால பீப்புளுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இம்ப்ரூவ் ஆனதுனால டொமஸ்டிக் கன்சம்ஷன் ரைஸ் ஆகிருக்கு. டொமஸ்டிக் கன்சம்ஷன் அதிகமாகிறதுனால ப்ரொடக்ஷனும் அதிகமாக இருக்கும். ப்ரொடக்ஷன் அதிகமாகிறதுனால எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும். அடுத்தது பார்க்கலாம். நம்பர் 8 ரேபிட் growth ஆஃப் அர்பன் ஏரியாஸ். ஒரு எக்கனாமியோடைய growthக்கு அர்பனைசேஷன் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா இந்தியாவில் அர்பன் ஏரியாஸ் அதிகமாக வளர்ந்துக்கிட்டு வருது. நல்ல டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், எஜுகேஷன், ஹெல்த் இது எல்லாமே அர்பனைசேஷனை ஸ்பீடப் பண்ணுது. அடுத்தது பார்க்கலாம். டெமோகிராஃபிக் டிவைடன். இந்தியாவோட பாப்புலேஷனில் மேக்ஸிமம் நம்பர்ஸ் யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. ஸ்கில்ட் அண்ட் வெல் ட்ரெயின்ட் யங்ஸ்டர்ஸ்னால இந்தியாவுடைய எக்கனாமிக்கல் growth இன்னும் மேக்ஸிமைஸ் ஆகும். இந்தியாவுடைய இந்த ஹியூமன் கேபிட்டல்னால நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் அவுட் சோர்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடச்சிருக்கு. அடுத்தது பார்க்கலாம். ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. இப்போ நம்ம இந்தியன் எக்கனாமியோடைய வீக்னஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். நம்பர் 1 லார்ஜ் பாப்புலேஷன். வேர்ல்ட்லேயே இந்தியா தான் பாப்புலேஷன் வைஸ் செகண்ட் பொசிஷன் வகிக்குது ஆஃப்டர் சைனா. இந்தியாவுடைய பாப்புலேஷன் growth ரேட் 1.7 per 1000 இருக்குது. இந்த பாப்புலேஷன் growth ரேட் இந்தியாவுடைய எக்கனாமிக்கல் growth ரேட்டுக்கு தடங்கலாக அமையுது. ஆஸ்திரேலியாவுடைய மொத்த பாப்புலேஷன் இந்தியாவில் வருஷம் புதுசாக ஆட் ஆகிற பாப்புலேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். அடுத்தது பார்க்கலாம். நம்பர் 2 இன்இக்வாலிட்டி அண்ட் பாவர்ட்டி. இந்தியாவில் எக்கனாமிக் டிஸ்பேரிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. இது ஏன்னா இந்தியாவில் இருக்க டாப் 10% ஆஃப் பணக்காரங்கிட்ட தான் அதிக சொத்தும் பணமும் இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா நம்ம சொசைட்டியில் பாவர்ட்டி லெவல் அதிகமாகிட்டே வருது. அது மட்டும் இல்லாமல் பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது. இந்த அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன்னால் பணக்காரங்க அவங்கக்கிட்ட இருக்க பணத்தை வச்சு மேலே முன்னுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. ஏழைகள் அவங்க எழுந்து வரத்துக்காக எந்த ஒரு சோர்ஸும் இல்லாமல் கீழே போய்கிட்டே இருக்காங்க. இதை தான் த ரிச் பிகம்ஸ் ரிச்சர் அண்ட் புவர் பிகம்ஸ் புவரர் அப்படின்னு சொல்கிறோம். பணக்காரன் ஆகிக்கிட்டே போகிறான், ஏழை ஆகிக்கிட்டே போகிறாங்க. அடுத்தது பார்க்கலாம். நம்பர் 3 இன்க்ரீசிங் ப்ரைஸஸ் ஆஃப் எசென்ஷியல் குட்ஸ். என்னதான் நம்ம இந்தியன் எக்கனாமி அதிக growth அடைஞ்சாலும் எசென்ஷியல் குட்ஸுடைய ப்ரைஸ் லெவல் அதிகமாகிட்டே போகுது. இதனால் பீப்புளுடைய பர்ச்சேசிங் பவர் குறையுது. புவர் பீப்புள்ஸ் அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க. அடுத்தது பார்க்கலாம். நம்பர் 4 வீக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்தியாவில் என்னதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் நடந்திருந்தாலும் அது இன்னும் நம்மளுக்கு பற்றாக்குறையாக தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டை ஸ்டோர் பண்ணுற கிடங்கு எல்லாத்துலேயுமே கூலிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. எதனா ஒரு மெயின் சென்டர்ஸில் தான் கூலிங் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருப்பாங்க. அப்படி நம்ம ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் கவர்மெண்ட்டுக்கு சேல் பண்ணும்போது அவங்க ஒரு கிடங்குல ஸ்டோர் பண்ணுவாங்க. அந்த எல்லா கிடங்குலையுமே கூலிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றது சொல்ல முடியாது. எதுலனா ஒரு மெயின் சென்டர்ஸில் மட்டும்தான் கூலிங் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருப்பாங்க. இதனால் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் நிறைய வேஸ்டேஜ் ஆகுது. இந்த வேஸ்டேஜஸ்லாம் தடுத்தாலே கவர்மெண்ட்டுக்கு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்லேருந்து நிறைய ரெவென்யூ கிடைக்கும். அடுத்தது பார்க்கலாம். நம்பர் 5 இன்அடிக்குவேட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன். இந்தியாவுடைய யூத் பாப்புலேஷன் அதிகமாக எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கான தேவையும் அதிகமாகுது. நம்ம இந்தியன் எக்கனாமி இன்னதான் வளர்ச்சி அடைஞ்சாலும் நம்ம பாப்புலேஷனுக்கு தேவையான எம்ப்ளாய்மெண்ட்டை நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியல. இதை தான் பார்த்திங்கன்னா ஜாப்லெஸ் growth அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்க்கலாம். நம்பர் 6 அவுட்டேட்டட் டெக்னாலஜி. இந்தியாவில் அக்ரிகல்ச்சருக்காக பயன்படுத்துகிற டெக்னாலஜியும்
ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் பயன்படுத்துகிற டெக்னாலஜியும் அவுட்டேட்டடாக இருக்குது. இந்த டெக்னாலஜிஸ்லாம் பார்த்திங்கன்னா டெவலப்ட் கண்ட்ரீஸ் 10 to 20 இயர்ஸ் பிஃபோரே கைவிட்டுட்ருப்பாங்க. ஆனால் அதை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த அவுட்டேட்டட் டெக்னாலஜிஸால் நம்மளுடைய ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கிறதால ரெவன்யூவும் கம்மியாகுது. இதோட இந்த வீடியோ முடியுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.